எனக்கு ஒரு 23 வயசு ஆகுதுங்க. நான் இப்ப தான் Instagram அக்கவுண்டே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இத்தன நாள் வரைக்கும் என்ட்ட கிடையாது. இதுக்கப்புறமும் நான் யூஸ் பண்ணியும் கண்ட்ரோலா தான் இருக்கேன். அதுக்குள்ள போவே மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ நான் அத மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு வந்துருவேன். இத பத்தி எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் சேனல் வச்சிருக்கனால அது சம்மந்தப்பத்தி போஸ்ட் பண்ணிட்டு வந்துருவேன். இந்த Instagram அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நீங்க மணி மேக்கிங்கா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லாவே மணி ஏர்ன் பண்ணலாம். அத பத்தி டவுட் இல்ல. பட் ஆனா நீங்க போய் பார்க்கறது ரீல்ஸா இருக்கட்டும், ஸ்க்ரோல் பண்ணி போஸ்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லாதுன்னு பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட்டு எங்க அக்கா ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பேன். அவங்க ஒரு மாரி பார்த்தீங்கன்னா, மத்தவங்க லைஃப் ஸ்டைல், இந்த ஆக்டர்ஸோட லைஃப் ஸ்டைலு, சீரியல் ஆக்டர்ஸோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாரி வெக்ஸ் ஆவாங்க. நம்ம அந்த மாரி இல்லையே! அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல மைண்ட் செட்ல என்ன ஆகும்னா, எல்லாரும் ஹேப்பியா இருக்காங்க. நம்ம தான் ஹேப்பியா இல்ல அப்படிங்கிற மாரி அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துரும். பட் அது அந்த ரியாலிட்டி கிடையாது. அவங்க சைடு இருக்கிற ஹேப்பினஸ மட்டும் தான் அது காட்டுது. நம்ம அதோட பொருத்தி பார்க்கும்போது நம்ம அப்பலாம் லைஃப்ல ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைய உருவாக்கி, நம்மள ரொம்ப டிப்ரஷன் ஆக்கிரும். இதுல எந்த மாற்று கருத்தும் வேணாம். ஸோ நான் எப்பவுமே சொல்றது அப்படிதான். இந்த Instagram, இந்த ரீல்ஸ்லாம் தயவு செய்து தவிர்த்து வைங்க. எனக்கு அது பிடிக்கவும் இல்ல, நான் பார்க்கவும் இல்ல. பட் ஆனாலும் இப்ப இருக்கிற பீப்பிள் பார்த்தீங்கன்னா, Instagram ரீல்ஸ், YouTube ஷார்ட்ஸ்ன்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சீங்கனாலே நீங்க ஹேப்பியா இருக்கலாம்னு நான் ஃபீல் பண்றேன்.